ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீக்கிரமா வயசாகாம இருக்கணுமா? அப்ப இதையெல்லாம் நீங்க தவறாம சேர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க இளமையாகவும் நோய் நொடி இல்லாமலும் வாழ முடியும். அதாவது எந்தெந்த உணவுகளை நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம சீக்கிரம் வயசாகாம இருக்கலாம், இளமையா இருக்கலாம் அப்படிங்கிறத பத்தி விரிவா பார்க்கலாம் வாங்க. அதாவது நம்ம இளமையா இருக்கிறதுக்கும் நம்ம சாப்பிட்ற உணவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு. அதாவது சில வகை காய்கறிகளை நீங்க காய்கறியில உங்க முகத்துக்கு முதிர்ச்சி அழிக்காம இளமையா வச்சிருக்கோம். அதுக்கு காரணம் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா செல்களை புதுப்பிக்கிறது. அதாவது நம்மள உடம்புல இருக்கிற செல் சிதவை தடுத்தாலே நம்ம இளமையா இருக்கிறதுக்கு நீடிக்க செய்யலாம். அதாவது செல்ல ஆரோக்கியமான வளர்ச்சியை மரபணுல பிரதிபலிக்கும். அதனாலதான் நம்ம இளமையா வைக்கிறதுக்கு முடியும். அதனால நீங்க சாப்பிட வேண்டிய உணவுகளை சாப்பிட்டாலே கரெக்டா சாப்பிட்டாலே நீங்க இளமையா இருக்கலாம். அதை பத்தி இன்னும் விரிவா பார்க்கலாம் வாங்க. மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு நிற காய்கறிகளை அதாவது பூசணி, மாம்பழப்பழம், சக்கரவள்ளி கிழங்கு இதை நிறைய பீட்டா கரோட்டின் அதிகமா இருக்கு. இதை நம்ம உடலுக்கு அதிகமான சக்தியை ஏற்படுத்தும். சோயா பீன்ஸ், சோயா மாவு, சோயா பால் இதுல கொழுப்பு குறைந்த உணவுகள். அதனால இதுல கால்சியம் சத்து அதிகமா இருக்கிறதுனால அதுல இருக்கிற அதோட இல்லாம நம்மளுக்கு புற்றுநோயை எதிர்த்து போராடுற தன்மை அதுக்கு அதிகமா இருக்கு. மரபணு மாற்றப்படாத சோயா உணவுகளை நம்ம தேடி பிடிச்சி சாப்பிட்டோம்னா நம்மளோட இளமையை பாதுகாக்கலாம். அதாவது இதுல கரோட்டினாய்டு போன்ற சத்து அதிகமா இருக்குது தக்காளியில. இது புற்றுநோயை எதிர்க்கும் திறன் அதிகமா கொண்டு இருக்குது. இதுல கௌமாரி மற்றும் கோல்ரேனிக் அமிலம் இதுல அதிகமா இருக்கிறதுனால நம்மளுக்கு புற்றுநோய் வராம தடுக்கிறதுக்கு பெரு உதவியா இருக்கு. பசலைக்கீரை, வெந்தயக்கீரை, பார்சி, செலரி போன்ற பீட்டா கரோட்டின் உடலுக்கு மிகவும் முக்கியமா இருக்கிறதுனால இதுல கால்சியம், இரும்பு, போலிக் அமிலம், விட்டமின் சி பல வகையான ஊட்டச்சத்துக்கள் இதுல அதிகமா அடங்கி இருக்கு. முட்டைக்கோசு, அதாவது சில வகையான முட்டைக்கோசு, காலிஃபிளவரு இது போன்ற முளைக்கட்டிய பயிர்கள் அதிகமா சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். இந்த காய்கறியில பீட்டா கரோட்டினும் புற்றுநோயை தடுக்கிற தன்மையும் இதுக்கு அதிகமா கிடைக்குது. அதாவது மிளகாய் வயிற்றை சேதப்படுத்தும் அப்படின்னு ஒரு சிலர் கருதுறாங்க. ஆனா சில நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா மிளகாயில இருக்கிற லேசான எரிச்சல் வயிற்றை பாதுகாக்கிறது உதவி செய்யுது அப்படின்னு கூறியிருக்காங்க. அந்த காரம் புண்ணு மற்றும் செல்லோட பாதிப்பை தடுக்கிறதுக்கு உதவி செய்யுது. இதுல விட்டமின் சி மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கிறதுனால இதுல ஆக்சிஜனேற்றமும் அதிகமா தருது. அதாவது கொடமிளகால இருக்கிற ஒரு விதமான காரம் தான் பொருளில் ஆக்சிஜனேற்றம் தரும் தன்மை அதுக்கு அதிகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உடலுக்கு மிகவும் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. கிரீன் டீல புற்றுநோயை எதிர்க்கிற தன்மை அதுக்கு அதிகமா இருக்கு. அதுல பாலிஃபினால் புற்றுநோயை தீர்க்கக்கூடிய பண்பும் அதுக்கு அதிகமா இருக்கு. அது இல்லாம இதயத்திற்கும் கல்லீரலுக்கும் மிகவும் நல்லது. அதனால கிரீன் டீயை அதிகம் பயன்படுத்துங்க. நிறைய தகவல்களை பத்தி பார்த்தோம். மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.